3வது மாடியிலேருந்து அப்படியே அவன் குச்சானா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ படிக்காதவன் இல்லை, படித்தவன். கவனம் வீட்டில் இல்லை, பிள்ளையோடைய பலன் தெரியல, பிள்ளையோட பலவீனம் தெரியல. என்ன மொத்தமாக விட்டாச்சு அந்த பிள்ளைய. 30 வயசில் அவன் பிஇ படித்து முடிக்கிறான்னா அவன் கூட படித்தவங்களாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. இவன் இப்போ தான் முடிச்சிருக்கான், அது கூட கொரோனா வந்தனாலும் முடிச்சிருக்கான். இப்போ எந்த காலத்தில் வேலைக்கு போகிறது, அதுக்குள்ளே எப்படி see the ways and means. எதுவும் சர்ச்சுக்கு போவோம், எதுவும் சர்ச்சுக்கு எங்கே போவோம், அவன் இனத்தான் அவன் சொந்தக்காரன் அங்கே தான் போவான். சத்தியம் உரைக்கிற இடத்துல வரமாட்டான். ஏன்னா இங்கே வந்தால் அவனுக்கு சூடு வச்ச மாதிரி இருக்கும். இதான் இது வந்து முழுவதும் கோணல், முற்றிலும் கோணல். சபை என்பது என்ன? இந்த இடத்துலலாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஈடுபடுகிறார். மேய்ப்பன் என்ற ஒரு மனுஷனை கொண்டு சபைக்குள் இந்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டு இருக்க வேண்டும், இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ சபையும் பிழைக்கும், சபையில் ஒரு விசுவாசியும் பிழைப்பான், விசுவாசி குடும்பத்தில் என்னாலும் சமாதானம் இருக்கும்.